இங்கே வந்து எம்எல்ஏ வந்து போன வருஷம் எலெக்ஷனுக்கு வந்தார், ஓட்டு கேட்டார், பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்த லோக்கலில் அவரை பார்க்க முடியல. கட்சி நிகழ்ச்சின்னு மட்டும் வர்றாரு போகிறாரு, வேறு தெருப்பகுதிகள்லையோ இந்த பகுதிக்கு வர்றதில்லை போகிறதில்லைங்கிறது ஒரு கவனிப்பு இருக்குது. எத்தனையோ விஷயங்களுக்கு அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி எத்தனையோ வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் நகர்னு ஒரு பகுதி இருக்குங்க, அந்த பகுதி இப்போ வரைக்கும் பட்டா வழங்கப்படல. வீரசமுத்திர கண்மாயின்னு ஒரு கண்மாய் இருக்குது. அந்த கண்மாயில் தண்ணி இருந்தால் தேனி அல்நேரம் பூராத்துக்குமே நிலத்தடி நீர் வந்து அளவு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து அது புறையோடி போய் கிடக்கு, புதர் மண்டி கிடக்கு. அதை சுத்தப்படுத்துறதுக்கு எத்தனை மனு கொடுத்து செய்யலை. மக்களை சந்திக்கணும். மாதத்துக்கு ஒரு 6 மாதம் கூடவையோ சந்தித்தா நல்லாயிருக்கும். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அங்கே என்ன குறைகள் இருக்குன்னா, அங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செஞ்சு தரதில்லை. குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு அங்கே உள்ள அருந்ததியர் காலனிகளில் போய் பார்த்தோம்னா சாக்கடை வசதி கிடையாது, முறையான சுடுகாடு வசதி கிடையாது, குடிக்கிற தண்ணீர் வசதி கிடையாது. குறிப்பிட்ட அருந்ததியர் மக்களை சாதி ரீதியாக பார்க்குறாரு. அங்கே இருக்கிற அருந்ததியர் மக்கள் கொடுக்குற கோரிக்கைகளில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து மக்களுக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. கூடுதலாக அறிஞர் பகுதிகள் வசிக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அடிப்படை வசதி வந்து ரொம்ப தேங்கி கிடக்கு. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஐயா ஆய்வுக்கு போய் அந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம், பொதுப்பாதை பிரச்சனை, நிழல் கூடை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூடுதல் ஆர்வம் காட்டி அதை செஞ்சு கொடுக்கணுன்றதில் ஒன்று. நம்மளுடைய ஓட்டு வந்து அடுத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நம்ம ஓட்டு. போடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட கருட்டா கால்வாய் கோம்பையுடன் முடிவடைகிறது. கோம்பையை தாண்டி நாகலாபுரம், ராசியாபுரம், அது டும்பிச்சேரி, உப்பக்கோட்டை பகுதிகளுக்கு அந்த 18ஆம் கால்வாய் தண்ணீர் வந்தடைந்தால் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு, விவசாய பெருமக்களுக்கு விவசாயம் நன்மை பெறும். மேற்கொண்டு நிலத்தடி நீரும் இருக்கான வாய்ப்பு உள்ளது. இதை இதுவரைக்கும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் செய்தரவில்லை. ஆகையால் எங்களது வாக்கு இப்போது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு இல்லை. போடி சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக. போடி சட்டமன்ற தொகுதி கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் நடைபெறவில்லை. பொதுவாக சொல்லணும்னா 5 ஆண்டுகளாக தேனி மாவட்டத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பால வேலை தொய்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் வந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து அந்த மேம்பால பணியை உடனடியாக முடிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, யாரும் இது முயற்சி எடுக்கலை. அதே போல் 18ஆம் கால்வாய் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால்கள் தூர்வாரப்படலை. அப்படி முறையாக தூர்வாரி இருந்தால் இப்போ தண்ணி திறந்துருக்காங்க. முறையாக வந்து கடைநிலை மடை வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து முறையாக அதை வந்து தூர்வாரப்படலை. கடந்த முறை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுதிக்குள்ளே நாங்கள் பார்த்ததில்ல. சுருளிப்பட்டி, சுருள்திட்டம் இந்த பகுதிகளில் திராட்சை தோட்டங்கள், அதிகமான திராட்சை தோட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதி, விவசாய பூமி. இந்த பூமியை நம்பி, அந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவில் வெற்றி பெற்றவங்களா இருக்கட்டும், திமுகவில் வெற்றி பெற்றவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது, நாங்கள் இந்த திராட்சைக்கு பதப்படுத்தக்கூடிய திராட்சையை பக்குவப்படுத்தி அதை உலர் திராட்சையாக மாற்றுறதுக்கான தொழிற்சாலை வசதி செஞ்சு தர்றோம். பிறகு அதை திராட்சையை ரசமாக்குறதுக்கான தொழிற்கூடங்கள் செஞ்சு தர்றோன்ற வாக்குறுதியை ஒவ்வொரு தேர்தலையும் கொடுப்பாங்க. ஆனால் அதையும் இது வரைக்கும் யாருமே நிறைவேற்றினதில்லை. 2026 தேர்தல் காலங்களில் நல்ல ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாங்கன்னா டிஎம்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மக்களோட வாழ்வாதாரமே ரொம்ப சிரமமாக இருக்குது. ரேஷன் அரிசியில் கடையில் ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க. அந்த ரேஷன் அரிசி சாப்பிட முடியாத அளவு ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த இதை யாருமே இப்போ சாப்பிட்றதில்ல. அதை என்ன செய்கிறாங்க, விற்றுப்படுறாங்க. படி 10 ரூபா 13 ரூபான்னு சொல்லி கேட்டு வர்றாங்க. வியாபாரிகள் வாங்கி அது பெரிய பெரிய தனிநபர்கள் வாங்கி கொண்டு போய் கேரளாவுக்கு கடத்துகிறாங்க. அதனால் அரிசி ரொம்ப மோசம். அதனால் அப்புறாணி மக்கள்லாம் யாரும் அரிசி ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றதில்ல. அதை சரி பண்ணணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூரா மருத்துவம் வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஜிஹெச் கவர்மெண்ட் மருத்துவமனையில் டாக்டர் பற்றாக்குறையினால் இப்போ எல்லாம் உத்தமவாளையம் ஜிஹெச் போனீங்களாக்க அரசியலில் நிறையா பேர் நிற்கிறாங்க. நோயாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் நிற்கிறாங்க. 2 டாக்டர் தான் பார்க்குறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை கம்மன் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது.